بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام وقال أيضا تعالى ومن فلن يقبل من صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم اللهم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவருடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர் வழிகாட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹின்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள் பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம் வாழ்வில் மீண்டும் ஒரு ஜும்மாவை அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு தருணத்தில் 10ஆம் நாள் சொல்லும் 10 செய்திகள் என்கின்ற தலைப்பில் மேலும் சில கருத்துக்களை கூறும் வகையில் எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். 10ஆம் நாள், அதாவது ஆஷுரா. ஆஷுரா அப்படின்னா 10ஆம் நாள் என்று பொருள். அந்த ஆஷுரா சொல்லக்கூடிய 10 செய்திகள் அப்படிங்கிற தலைப்புல சில செய்திகளை நாம் கடந்த வாரம் விரிவாக பார்த்திருக்கின்றோம். அல்லாஹ்விற்கு நம்ம நன்றி செலுத்தணும். அந்த நன்றி செலுத்துவதை நாம் இபாதத்துகள் மூலமாக, இபாதத்துகளை செய்துவிட்டு பிறகு இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதை நாம் ஒரு முதன்மை செய்தியாக நாம் பார்த்தோம். இரண்டாவது, ஆஷுரா சொல்கிற செய்தி என்ன? ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு ஆணவமும் தற்பெருமையும் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது. ஃபிரௌனுக்கு ஆணவம் தற்பெருமையும் வந்த காரணத்தால் தான் அவள் அழிக்கப்பட்டான். அப்பெருமை நம்மை அழித்து விடும். இது இரண்டாவது செய்தியா நம்ம பார்த்தோம். மூன்றாவது செய்தி என்ன? நபிமார்களுடைய பணி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுப்பது. சக மனிதர்கள் பாதிக்கப்படுகிற பொழுதெல்லாம் அவர்கள் யார் என்று நாம் பார்க்காமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் என்ற காரணத்தினாலேயே நாம் உதவி செய்வது. இதை மூன்றாவது செய்தியாக நாம் பார்த்தோம். நான்காவது செய்தி என்ன? மற்ற கலாச்சாரங்களுக்கு நாம் இடம் தந்துவிடக்கூடாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நொறுக்கிற பொழுது கூட யூதர்களுக்கு மாற்றமாக ஒரு நாள் சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை கவனத்தோடு செய்திருக்கிறார்கள் என்றால், கவனத்தோடு நமக்கு பயிற்றுவிப்பு செய்திருக்கிறார்கள் என்றால், அந்நிய கலாச்சாரங்களுக்கு நாம் ஒருபோதும் ஒத்து போய்விடக்கூடாது, அந்நிய கலாச்சாரங்களை நாம் உள்வாங்கிவிடக்கூடாது என்கிற செய்தியை நாம் பார்த்தோம். அடுத்த தொடர்ந்து சில செய்திகளை, படிப்பினைகளை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். ஆஷுரா தருகின்ற மிக முக்கியமான அடுத்த செய்தி என்ன? துக்கம் அனுஷ்டிப்பதில் ஒரு நடுநிலை. துக்கம் அனுஷ்டிப்பது. ஒருவர் இறந்து விட்டார், நம்முடைய உறவினர், நம்முடைய தாய் தந்தை யார் இருந்தாலும் சரி, ஒரு நடுநிலையான ஒரு அளவை மார்க்கம் சொல்லுகிறது. ஒருவர் இறந்து போய்விட்டால் அடிப்படையில் 3 நாட்கள் துக்கம் அனுஷ்டிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. துக்கம் அனுஷ்டிப்பது எப்படி என்பதை கூட மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக சொல்கின்றது. இந்த ஆஷுரா தருகின்ற செய்தி என்ன? இன்றைக்கு மக்கள் துக்கம் அனுஷ்டிப்பதிலே அளவு கடந்து போயிருக்கிறார்கள். அதை ஒரு கொள்கையாகவே நடைமுறைப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். நாம் அவர்களை ஷியாக்கள் என்று சொல்லுகின்றோம். முஹர்ரம் பண்டிகை அரசாங்க விடுமுறை விடுது அப்படின்னா, முஹர்ரம் பண்டிகை அவர்களுடைய அடிப்படை நோக்கம் என்ன? ஷியா முஸ்லிம்களுக்காக முஹர்ரம் பண்டிகை, அவர்களுக்காக ஒரு விடுமுறை என்கிற அடிப்படையில தான் முஹர்ரம் பண்டிகைக்கான விடுமுறை வழங்கப்படுகிறது. முஹர்ரம் பண்டிகைனா என்ன? கண்ணியத்திற்குரிய ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை மையப்படுத்திய இந்த முஹர்ரம், அதனுடைய சடங்குகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஷியாக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஆகவே நாங்கள் துக்கம் அனுஷ்டிக்கிறோம் என்கிற அடிப்படையிலே ஊர்வலமாக செல்வதும்,
மார்பில் அடித்துக் கொள்வதுமாக ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து செய்வதையும் நாம் பார்க்கின்றோம். உண்மையில் இது போன்ற நடைமுறைகளுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஆஷுரா நமக்கு எதை நினைவூட்டுகிறது என்றால், மார்க்கம் சொல்லுகிற துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய அடிப்படை விதிகளை நமக்கு நினைவூட்டுகின்றது. 3 நாட்களுக்கு மேல் நமக்கு அனுமதி கிடையாது. ஒரு மனைவிக்கு மட்டும்தான் கணவன் இறந்தால் 4 மாதம் 10 நாள் துக்கம் அனுஷ்டிப்பதற்கான அனுமதியை மார்க்கம் வழங்குகிறது. இது மாதிரி அளவு கடந்து துக்கம் அனுஷ்டிப்பதில் எந்த பயனும் கிடையாது. இது மார்க்கத்திற்கு முரணான ஒரு செய்தி என்பதை நாம் அறிந்திட வேண்டும். அறிஞர் பெருமக்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார்கள், நாம் சங்கைக்குரிய நபித்தோழர்களுக்காக, சங்கைக்குரிய அஹ்ல பைத் நபி அவர்களுடைய வம்ச வழியை சார்ந்தவரை நாம் அஹ்ல பைத் என்று சொல்லுகிறோம். அஹ்ல பைத்துகளுக்காக, சங்கைக்குரிய மார்க்கத்தின் முன்னோடிகளுக்காக நாம் துக்கம் அனுஷ்டிப்பதாக இருந்தால், ஒவ்வொரு நாளும் ஏராளமான மக்கள், ஏராளமான அறிஞர்கள், ஏராளமான நபித்தோழர்கள் இறந்து போயிருக்கிறார்கள், வஃபாத்தா இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும். உமர் அலி அல்லாஹ் அவர்கள் இறந்த நாள் வருகிறது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இறந்த நாள் வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியில இருக்கிற பொழுது, ஹலீஃபாவாக இருக்கிற பொழுதே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஆட்சி தலைவராக முதன்மை பதவி ஹலீஃபாவுடைய பதவி, ஹலீஃபாவாக இருக்கிற பொழுதே அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்த மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செய்த ஏராளமான அறிஞர்கள் இருக்கிறார்கள். இப்ப எல்லாத்துக்கும் துக்கம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் துக்கம் அனுஷ்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டிருக்க கூடாது, ஷஹீதாக்கப்பட்டிருக்க கூடாது, அவர்கள் அநீதியாக கொல்லப்பட்டார்கள் என்பதெல்லாம் ஒரு வரலாற்று பார்வை. நாம் அதை அப்படியே கடந்து விட வேண்டும். அதில் இருக்கக்கூடிய செய்திகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டுமே ஒழிய தவிர, நாம் அதை தாண்டி துக்கம் அனுஷ்டிப்பது, அதை மார்க்கத்தின் ஒரு சடங்காக மாற்றுவது எந்த வகையிலும் நியாயமாக இருக்க முடியாது. இந்த செய்தியை ஆஷுரா நமக்கு அடுத்த செய்தியாக நமக்கு நினைவூட்டுகிறது. மற்றும் ஒரு செய்தி என்ன? இந்த ஆஷுரா நமக்கு தருகின்ற மிக முக்கியமான செய்தி என்ன? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதை மார்க்கத்தின் ஒரு அங்கமாக மாற்றி, அதை ஒரு சடங்காக மாற்றி துக்கம் அனுஷ்டிக்கின்ற பொழுது இதற்கு யார் அனுமதி தந்தார்கள் என்கிற ஒரு கேள்வி வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ, எதை நடைமுறைப்படுத்தினார்களோ அதுதான் மார்க்கம். 1400 ஆண்டுகளை நாம் கடந்து விட்டோம். இன்னொரு 1400 ஆண்டுகளை கடந்தாலும் கியாமத்து வரை வரக்கூடிய எல்லோருக்கும் உரைகளாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை தான் இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், எதை நமக்கு பயிற்றுவித்தார்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு நாம் வருகின்ற எத்தனை அறிஞர்களாக இருந்தாலும் நாம் அவர்களெல்லாம் கடந்த நபி அவர்களைத்தான் உரைகளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் நாம் நபித்தோழர்களை கடந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்றுகின்றோம். சஹாபாக்கள், நபித்தோழர்கள் அருமையாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நபித்தோழர்களையும் நாம் பின்பற்றுகின்றோமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோமா? அவருடைய வாழ்க்கையை, அந்த நபித்தோழர்களுடைய அற்புதமான வரலாற்று ஏடுகளை எல்லாம் நாம் எதற்கு புரட்டுகின்றோம்? நம் முன்மாதிரிக்காக, நம்முடைய வாழ்வை செம்மைப்படுத்துவதற்காக நாம் எடுத்துக்கொள்கின்றமே ஒழிய உரைகளாக நாம் அதை, அவருடைய வரலாற்றை நாம் பின்பற்ற முடியுமா என்றால் முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கும் உரைகளாக வழிகாட்டியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருக்கின்றார்கள். நபித்தோழர்களுக்கு யார் வழிகாட்டியாக இருந்தார்களோ அவர்கள் தான் நமக்கும் வழிகாட்டி. நபித்தோழர்களுக்கு யார் வழிகாட்டியாக இருந்தார்களோ அவர்கள் தான் கியாமத்தில் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் வழிகாட்டி. இடையிலே நாம் பெண்ணும் பெரிய அறிஞர்கள் வருவார்கள், போவார்கள். மார்க்கத்திற்காக நிறைய தங்களுடைய நேரங்களை, பொருளாதாரத்தை வழங்கியிருப்பார்கள். அவருடைய கருத்துக்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அவருடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதாக நாம் ஆக முடியாது. ஆக ஆஷுரா நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? நாம் எல்லோருமாக சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் உரைகளாக்கி கொள்ள வேண்டும், அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும். பிற்பாடு எந்த செய்திகளையும் நாம் மார்க்கத்தின் அங்கமாக ஆக்கிவிடக் கூடாது என்கின்ற ஒரு ஒப்பற்ற செய்தியை சொல்லுகிறது. எத்தனை தலைவர்கள் வந்தார்கள், எத்தனை தியாகிகள் வந்திருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையை நாம் படிப்படியாக எடுத்துக்கொள்ளலாமே ஒழிய உரைகளாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா என்றால் நிச்சயம் உரைகளாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவேதான் திருமறை குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுகிறது, வலாக்கின் அபா அஹது மின்கும் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலல்லாஹி வ காத்தமன் நபியின்.
இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக இருக்கின்றார்கள், உங்கள் ஆண் பிள்ளைகள் யாருக்கும் அவர் தந்தையாக இல்லை என்று திருக்குர்ஆன் குறிப்பிடுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆண் வாரிசுகளை வழங்கவில்லை, உயிரோடு வைத்திருக்கவில்லை. ஏனென்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவருடைய மகன் என்கிற காரணத்தாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட முக்கியத்துவத்தை நாம் வழங்கிவிடக் கூடாது என்பதற்கு அல்லாஹ் செய்த அற்புதமான ஏற்பாடு இது. இந்த அற்புதமான செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்குமான வழிகாட்டியாக, எப்பொழுதுமான வழிகாட்டியாக, கியாமத்து வரை வரக்கூடிய எல்லா மக்களுக்குமான உரைகளாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள். இந்த முஹர்ரம் பண்டிகையினுடைய இந்த சடங்குகள் எந்த அடிப்படையில் பெறப்படுகின்றன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு என்ற அடிப்படையிலே தான், அவருடைய சில அறிஞருடைய கருத்துக்களின் அடிப்படையிலே தான் இந்த சடங்குகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு அனுமதி தரவில்லை என்கிற பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பிற்பாடுதான் இது நடந்திருக்கிறது என்கிற அந்த பார்வை நமக்கு வந்து விடுமானால் இவற்றை நாம் எளிமையாக தவிர்த்து கொள்ளலாம். அடுத்து மிக முக்கியமான செய்தி, ஆஷுரா தருகின்ற மிக முக்கியமான செய்தி என்ன? கண்ணியத்திற்குரிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆஷுரா அன்று நோன்பு வைத்தார்கள். எதற்காக நோன்பு வைத்தார்கள்? ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். ஃபிரௌன் யார்? அநீதியின் ஒட்டுமொத்த உருவமாக இருந்தான். இங்கே ஆஷுரா நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? அநியாயக்காரர்கள் ஒரு நாள் அழிக்கப்படுவார்கள், கொடூரமாக தண்டிக்கப்படுவார்கள் என்கிற செய்தியை நமக்கு ஊக்கப்படுத்துகிறது, ஆர்வப்படுத்துகிறது, ஆறுதலை வழங்குகிறது. உலகெங்கிலும் இன்றைக்கு அநீதிகள் மேலோங்கி கொண்டே இருக்கின்றன. பல நூற்றாண்டுகளாக மக்கள் பல இடங்களிலே அநீதிக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். பல ஆண்டுகளாக, ஆண்டு கணக்கில் அநீதிக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். அநீதியாளர்கள் அதிகாரத்தை பெறுகின்றார்கள். அநீதியாளர்கள் அதிகாரத்தை பெற்ற பிறகு உக்கிரமாக மக்களிடத்திலே நடந்து கொள்கின்றார்கள். இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கெல்லாம் ஆஷுரா தருகின்ற மிக முக்கியமான எச்சரிக்கை என்ன? அநியாயக்காரர்கள் அழிக்கப்படுவார்கள். ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். ஃபிரௌன் அநீதியின் ஒட்டுமொத்த உருவமாக இருந்தான். அவன் அழிக்கப்பட்டான். அவன் கொடூரமாக அழிக்கப்பட்டான். சாதாரணமாக அழிக்கப்படவில்லை, கொடூரமாக அழிக்கப்பட்டான். அப்படி என்றால் அநியாயக்காரர்கள் நிச்சயமாக அழிக்கப்படுவார்கள் என்பதை இந்த ஆஷுரா நமக்கு சொல்லுகிறது. செய்தியாக சொல்லுவது மட்டுமல்ல, நமக்கு ஆறுதலையும் வழங்குகிறது. அநீதி மேலோங்குகிற பொழுதெல்லாம் நாம் இந்த ஃபிரௌன் அழிக்கப்பட்டதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த அநியாயக்காரர்கள் அழிக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு உறுதியை நாம் பெற வேண்டும். பல சமயங்களிலே அநியாயக்காரர்கள் அதிக அளவிலே அதிகாரத்தை பெறுகிற பொழுது, மிகப்பெரிய அளவில் அவர்கள் உருவெடுக்கிற பொழுதெல்லாம் நாம் துவண்டு போய் விடுகின்றோம். சில போது நாம் அநியாயக்காரருடைய வரிசையிலே நாம் சென்று விடுகின்றோம். அவர்களுக்கு ஆதரவாக சென்று விடுகின்ற ஒரு நிலையை நாம் இன்றைக்கு பார்த்து வருகின்றோம். இந்திய திருநாட்டிலே வகுப்புவாதிகள் உச்சத்தில் இருக்கின்றார்கள். பல்வேறு அநியாயங்களை செய்கிறார்கள். அப்படி செய்கிற பொழுதெல்லாம் இன்றைக்கு முஸ்லிம்களே, பலவீனமான சில முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள்? அநியாயக்காரர்களுடைய வரிசைக்கு சென்று விடுகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக மாறிவிடுகிறார்கள். அவர்களுடைய இயக்கங்களே தோள் கொடுக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் விரும்புகின்ற வகையில் தங்களுடைய நடைமுறையை மாற்றிக்கொள்வதற்கும் கூட தயாராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு பல்வேறு ஊர்வலங்களிலே, வகுப்புவாதி நடத்துகின்ற ஊர்வலங்களிலே முஸ்லிம்களும் கலந்து கொள்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இவையெல்லாம் எதன் அடிப்படையிலே? அநியாயக்காரர்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்பதிலே நமக்கு நம்பிக்கை இல்லை என்கின்ற அந்த அம்சத்திலிருந்து உருவாகிறது. அநியாயக்காரர்கள் எப்போதும் அழிக்கப்படுவார்கள், இறைவன் அவர்களை கடுமையாக பிடிப்பான் என்கின்ற உறுதி நமக்கு வர வேண்டும். நாம் நீதியின் பக்கம் எப்போதும் நிற்க வேண்டும், சத்தியத்தின் பக்கம் நாம் எப்பொழுதும் நிற்க வேண்டும். இன்றைக்கு வகுப்புவாதிகள் இந்தியாவில் அதிக அளவில் உச்சத்தில் இருக்கிறாங்க, மிகப்பெரிய சிரமத்தை வழங்குகிறார்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும்? நீதியின் பக்கம் வர வேண்டும். நீதி என்றால் இஸ்லாம், நீதி என்றால் இஸ்லாம், இஸ்லாத்தின் பக்கம் நாம் வர வேண்டும். இன்னும் அதிகமாக நாம் இஸ்லாத்தோடு நாம் ஐக்கியமாக வேண்டும். இன்றைக்கு முஸ்லிம்கள் தங்களை தவறுகளை சரி செய்து கொள்வதற்கான ஒரு நேரம் வந்துவிட்டது. அநியாயக்காரர்கள் உச்சத்தில் இருக்கிற பொழுதெல்லாம் நாம் இறைவனை நோக்கி செல்ல வேண்டும், நீதியை நோக்கி செல்ல வேண்டும், இஸ்லாத்தை நோக்கி சொல்ல வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக நாம் அநியாயக்காரர்களோடு செல்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இன்றும் கூட முஸ்லிம்கள் தங்களுடைய தவறுகளை ஆய்வு செய்வதற்கு தயாராக இல்லை, தங்களுடைய இபாதத்துகளை சரி செய்வதற்கு தயாராக இல்லை, தங்களுடைய தொழுகைகளை சரி செய்வதற்கு தயாராக இல்லை. இவ்வளவு உச்சத்திலே அதிகாரத்திலே அநியாயக்காரர்கள் மீண்டும் மீண்டும் வருகிற பொழுதும் கூட
பள்ளிகள் வெறிச்சோடி இருக்கின்றன, பள்ளிகள் நிறையவில்லை, இறைவனை நோக்கி வருவதற்கு நாம் தயாராக இல்லை, இறை மார்க்கத்திற்கு நாம் பணி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உந்துதல் இல்லாத ஒரு நிலையை நாம் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இறை மார்க்கத்திற்கு சேவை செய்வதை நாம் இன்றைக்கும் நம் ஏளனத்தோடு நாம் பார்க்கின்றோம். அநீதி உச்சத்தை அடைகிற பொழுதெல்லாம் நாம் எங்கே செல்ல வேண்டும் என்பதை ஆஷுரா நமக்கு சொல்லுகின்றது. அடுத்து மிக முக்கியமான செய்தி, ஆஷுரா சொல்லுகின்ற செய்தி என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு ஆஷுராவுடைய நோன்பை நோக்கிறார்கள். யூதர்கள்லாம் நோன்பு வைக்கிறாங்க, ஆகவே நாம் நோன்பு இருக்க வேண்டும். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற வார்த்தை நமக்கு ஏராளமான செய்திகளை சொல்லுகிறது. நஹ்னு அஹக்கு பி மூசா மின்ஹும், யூதர்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதற்கு நாம் தான் தகுதியானவர்கள், நாம் தான் தகுதி பெற்றவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இங்கே நாம் ஏராளமான செய்திகளை புரிந்து கொள்கின்றோம். இந்த மார்க்கம் என்பது என்ன, இஸ்லாம் என்பது என்ன, எல்லாம் அல்ல அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இஸ்லாம் ஒன்றுதான் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம். வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு, இஸ்லாம் அல்லாத ஒன்றை ஒருவன் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அது புறக்கணிக்கப்படும், அது தள்ளுபடி செய்யப்படும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இஸ்லாம்னா என்ன என்கிற ஒரு புரிதல் நமக்கு வருகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை நமக்கு போதிக்கிறார்கள் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் பின்பற்ற வேண்டும்? அப்படி என்றால் என்ன பொருள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்பற்றியதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றியதும் ஒன்றுதான். அதுதான் இஸ்லாம். இஸ்லாம்னா என்ன? இஸ்லாத்தின் தோற்றுவிப்பாளர் யார்? இஸ்லாத்தை தோற்றுவித்தவர் யார்? இன்றைக்கு பாட புத்தகங்களிலே நம்முடைய குழந்தைகள் படிக்கிறார்கள். இஸ்லாத்தை தோற்றுவித்தவர் முகமது நபி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தோற்றுவித்தார்கள் என்று படிக்கின்றார்கள். ஒரு பொய்க்கு ஒரு உருவம் தர வேண்டுமானால் அதனுடைய முதல் வரிசையிலே வந்து சேருவதுதான் இந்த பொய். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை தோற்றுவிக்கவில்லை. இதை நாம் மிக அழுத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை தோற்றுவித்தது யார்? இஸ்லாம் எங்கிருந்து வந்தது? இறைவனிடமிருந்து வந்தது. இஸ்லாத்தின் ஸ்தாபகர் யார் என்றால் இறைவன் தான் இஸ்லாத்தின் ஸ்தாபகன். முதல் மனிதர் கண்ணியத்திற்குரிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் தூதர். இஸ்லாத்தை போதித்த தூதர்களிலே முதல் வரிசை எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்றால் முதல் மனிதரிலிருந்து ஆரம்பமாகிறது. முதல் மனிதர் எதை போதித்தாரோ அதுதான் இஸ்லாம். அதற்கு பிறகு நபிமார்கள் நிறைய இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள், அனுப்பப்பட்டு கொண்டே இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டார்கள், பல தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை தான் போதித்தார்கள். அவருடைய வரிசையில இறுதியாக வந்தவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அடிப்படை உண்மையை நாம் மிக அழுத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே நிறைய கேள்விகளுக்கான விடை இருக்கிறது. மதங்கள், இவ்வளவு மதங்கள் ஏன் தோன்றின என்பதற்கான கேள்வி இதிலேதான், பதில் இதிலேதான் ஒளிந்திருக்கிறது. நிறைய நாத்தியர்கள் கூட கேட்கறாங்க, இத்தனை மதங்கள் எதுக்கு? எல்லாமே இறைவனுடைய மதம்னா இத்தனை மதங்கள் எதற்கு? எல்லா மதங்களுமே உண்மையா? எல்லா மதங்களும் ஒரே செய்தி தான் சொல்லுகிறதா? அப்படி என்றால் இத்தனை மதங்கள் எதற்கு என்றெல்லாம் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் இங்கேதான் இருக்கிறது. எப்படி மதங்கள் தோன்றின என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே இரண்டு வழிகாட்டுதல் தான் இருக்கிறது. ஒன்று இறைவன் வழங்கிய வழிகாட்டுதல், இரண்டாவது மனிதர்கள் தோற்றுவித்த வழிகாட்டுதல்கள். மனிதர்கள் தோற்றுவித்த வழிகாட்டுதல் நம்ம இசங்கள்னு சொல்றோம். கம்யூனிசம் இருக்கிறது, கேபிட்டலிசம் இருக்குது, செக்யூரலிசம் இருக்கிறது. இவையெல்லாம் மனிதர்கள் தோற்றுவித்தவை. ஒரு மனிதன் தான் எப்படி வாழ வேண்டும் என்று சக மனிதர்களுடைய கருத்துக்களை அவன் கேட்கிறான் என்றால் அதுதான் இசங்கள். இன்னொன்று இருக்கிறது இறைவன் வழங்கியது. மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று இறைவன் சொல்கிறான் என்றால் கண்ணியத்திற்குரிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே தொடங்கி அல்லாஹ் தன்னுடைய செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். அதைத்தான் நாம் இஸ்லாம் என்று சொல்லுகிறோம். இஸ்லாம் தான் பல்வேறு மதங்களாக மாறுகிறது. ஒரு தூதர் வருகின்றார், அந்த தூதர் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த தூதர் ஏற்றுக்கொள்வர்கள் முஸ்லிம்கள் தான். கண்ணியத்திற்குரிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய மக்கள் முஸ்லிம்கள். பிற்பாடு ஒரு புதிய தூதர் வருகிறார். புதிய தூதரை ஏற்றுக்கொள்ளாத பொழுது அவர்கள் புதிய மதமாக உருவாகிறார்கள். அங்கிருந்து ஒரு யூத மதம் என்று உருவாகிறது. இப்படித்தான் ஒவ்வொரு மதங்களும் உருவாகின்றன. இஸ்லாம் ஒன்றுதான் அபிஷியலான அதிகாரப்பூர்வமான மார்க்கம். அது இறைவனுடைய அதிகாரப்பூர்வமான மார்க்கம் இஸ்லாம் தான். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். இன்னத்தீன் இன்தல்லாஹில் இஸ்லாம். இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் எதுவென்றால் இஸ்லாம் தான்.
எதை இப்பொழுது ஒரு புதிய தூதர் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார், அதுதான் இஸ்லாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தான் நமக்காக அனுப்பப்பட்ட தூதர், அவர்கள் தான் இறுதி தூதர். புதிய மதங்கள் ஏன் உருவாகவில்லை என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த புதிய மதமும் உருவாகல. ஏனென்றால் புதிய தூதர் வரமாட்டார்கள். புதிய தூதர் வந்தால் புதிய மதம் உருவாகும். 2016 டிமானிசேஷன் நடந்தது. பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை நடந்தது. 500 நோட்டெல்லாம் செல்லாது, 1000 நோட்டு செல்லாது. இப்பொழுது நம்ம 500 1000 நோட்டு, அந்த பழைய 500 1000 நோட்டு வச்சிருந்தோம்னா அது செல்லாது. அதை கொடுத்து ஒரு பொருளை நாம் வாங்க முடியாது. ஆனால் இதுவும் அரசாங்கம் அச்சடித்தது தான். இப்பொழுது இருக்கிற புதிய 500 நோட்டும் அரசாங்கம் அச்சடித்தது, அது அதிகாரப்பூர்வமானது. பழைய 500 1000 நோட்டுகள் அதுவும் அரசாங்கம் அச்சிட்டது தான். ஆனால் அது அன்அபிஷியல், அது செல்லாததாக மாறிவிட்டது. இந்த இருக்கின்ற எல்லா மதங்களும் ஏகத்துவத்தை போதிக்கின்ற அல்லது கடவுள் நம்பிக்கையை போதிக்கின்ற எல்லா மதங்களும் இறைவனுடைய புறத்திலிருந்து வந்தவைதான். ஆனால் செல்லாதவை, போலியானவை. செல்ல தகுந்தது எதுவென்றால், இப்பொழுது நமக்கான தூதர் யாரோ அவர்தான் நமக்கான தூதர். அவரை பின்பற்றுவதுதான் நாம் இறை மார்க்கத்தை பின்பற்றுவதாம். அதுதான் ஒரிஜினல். அதைத்தான் நாம் பின்பற்றியாக வேண்டும். ஆகவேதான் மதங்களுக்கு இடையில நிறைய ஒத்த கருத்துக்களை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அது ஒரு வழிகாட்டுதிலிருந்து வந்தது. மதங்களில எல்லா மதங்களும் பாவங்களை குறித்து ஒரே பார்வையைத்தான் முன்வைக்கின்றன. விபச்சாரம் கூடாதுன்னு சொல்லுது, திருட்டு கூடாதுன்னு சொல்லி எல்லா மதங்களும் சொல்லுகிறது. ஆன்மீகத்தை எல்லா மதங்களும் சொல்லுகின்றன. மதங்கள் ஏன் தோன்றின, இத்தனை மதங்கள் ஏன் வந்தது, மதங்களுக்கு மத்தியிலே பல ஒத்த கருத்துக்கள் இருக்கின்றன என்றால் இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் இவையெல்லாம் இறைவனுடைய புறத்திலிருந்து வந்தது. அடுத்தடுத்து புதிய தூதர் விழுகிற பொழுது புதிய மதங்களை மக்களை உருவாக்கி கொள்கிறார்கள், அதில் திருத்தங்களை செய்து கொள்கிறார்கள், அவருடைய வசதிக்கு தகுந்தாற்போல் அதை மாற்றிக் கொள்கிறார்கள். மாற்றப்படாமல் அதிகாரப்பூர்வமாக இறைவன் போதித்த அந்த மார்க்கம் எதுவென்றால் இஸ்லாம் தான். புதிய தூதர் வருகிற பொழுது புதிய தூதரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிய தூதர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளாத பொழுது கிறிஸ்தவ மதம் என்று உருவாகிறது. எப்படி முந்தைய தூதர்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அதற்கு அதே போன்று அடுத்து வரக்கூடிய தூதர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கடைசி தூதர். பிற்பாடு எந்த தூதர் வரமாட்டார் என்கிற காரணத்தால் புதிய மதங்கள் உருவாகவில்லை. ஆகவேதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதற்கு அவர்களை விட நமக்கு தகுதி இருக்கிறது, நாம் தான் தகுதிப்பட்டவர் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள் என்றால் இந்த கருத்தின் அடிப்படையிலே தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதற்கு யூதர்களுக்கு தகுதி இல்லை. ஏனென்றால் அடுத்து வந்த தூதர்களை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் போலி மதங்களுக்குள் சிக்கிக் கொண்டார்கள். அவர்களாக உருவாக்கி கொண்ட மதங்களுக்குள் அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். யூத மதத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்பற்றியது, மூசா அலைஹிஸ்ஸலாம் போதித்தது அவர்கள் போதித்தது அல்ல. யூதர்கள் கடைபிடிப்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் போதித்தது அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் போதித்ததை யார் கடைபிடிக்கிறார்கள் என்றால் நாம் தான் கடைபிடிக்கின்றோம். ஆகவே நாம் தான் அவர்களுக்கு தகுதி பெற்றவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இது அற்புதமான செய்தியை ஒவ்வொரு ஆண்டும் ஆஷூரா நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கின்றது. அதே போன்று மிக முக்கியமான அடுத்த செய்தி என்ன, இந்த ஆஷூரா சொல்லுகின்ற மிக முக்கியமான செய்தி, இன்றைக்கு உலகம் பூரா ஷியா சுன்னத்தினுடைய அந்த பிளவு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். வரலாற்றில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இஸ்லாம் சந்தித்திருக்கிறது, முஸ்லிம்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஜுஹமியாக்கள் வந்தார்கள், கதிரியாக்கள் வந்தார்கள், மர்ஜியாக்கள் வந்தார்கள், நிறைய கொள்கை வேறுபாடு கொண்டவர்கள்லாம் வந்தார்கள். ஆனால் அவர்கள் காலப்போக்கிலே அழிந்து போனார்கள். ஆனா இந்த ஒரு பிளவு மட்டும் அப்படியே இருக்கு. அதற்கு அடிப்படை காரணம் என்ன, நாம் ஆய்வு செய்கிற பொழுது இந்த கருத்து வேறுபாடு அப்படியே அழியாமல் இருப்பதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால் பள்ளிவாசல்களில் பிளவு ஏற்பட்டதுதான் காரணம். ஷியா பள்ளிவாசல் தனி, சுன்னத்துல் ஜமாத்தினுடைய பள்ளிவாசல் தனி. பள்ளிவாசல்களில் பிளவு ஏற்பட்டது. அங்கே தொழுகின்ற மக்கள் இந்த பள்ளிக்கு வருவதில்லை, இங்கே தொழுகின்ற மக்கள் அந்த பள்ளிக்கு செல்வது கிடையாது. வளைகுடா நாடுகளில் எல்லா இடங்களிலுமே இது நடைமுறையில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பள்ளிவாசல்களிலே பிளவு ஏற்படுகிற பொழுது அந்த கருத்து வேறுபாடு நிலைப்பட்டு விடும் என்பதை ஆஷூரா நமக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகின்றது. இஸ்லாமிய வளர்ச்சிக்கு அடிப்படை தடையாக இந்த ஷியா சுன்னத்துடைய பிளவுகள் இருக்கின்றன. ஷியா மக்களோடு சுன்னத்துல் ஜமாத்துடைய மக்கள் நெருங்குவதற்கு அடிப்படை தடையாக இருப்பது இந்த பள்ளிவாசலில் ஏற்பட்ட பிளவு. ஆனா இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் கூட அந்த நிலையை நாம் பார்க்கின்றோம். சுன்னத்துல் ஜமாத்துடைய பள்ளிவாசல் இருக்கின்றன, தௌஹீதுடைய பள்ளிவாசல் இருக்கின்றன. இப்பொழுது ஒரு ஜெனரேஷன் இருக்கு, இங்கே அந்த பள்ளிக்கு போறாங்க, அந்த பள்ளியில் இந்த பள்ளிக்கு வருவதை நாம் பார்க்கின்றோம். ஆனா இதுவே ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு பிறகு என்னவாகும், அந்த பள்ளியில தொழுத அந்த அவருடைய பிள்ளைகள் அந்த பள்ளியில மட்டும்தான் தொழுவார்கள், இந்த பள்ளியில தொழுத பிள்ளைகள் அந்த பள்ளியில மட்டும்தான் தொழுவார்கள்.
இது காலப்போக்கிலே மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தி விடுவதற்கான அபாயம் இருக்கின்றது. ஆக பள்ளிவாசலை நாம் ஒருபோதும் பிளவுகளை ஏற்படுத்தி விடக்கூடாது. ஒரு பள்ளிவாசலுக்கு நம்ம போறோம் அப்படின்னா பள்ளிவாசலுக்கு போயிட வேண்டியதுதான். பள்ளிவாசல்லாம் போயிட வேண்டியதுதான். இது எந்த பள்ளிவாசல், எந்த நிர்வாகம் நடத்துது, யார் நடத்துறாங்க என்ற பார்வை மிக தவறானது. எல்லா பள்ளிவாசலுக்கும் நாம் செல்ல வேண்டும். பள்ளிவாசல்களை தனித்தனியாக அடையாளப்படுத்துகின்ற மோசமான நிலை இன்றைக்கு வருவதை நாம் பார்க்கின்றோம். இவர் வரக்கூடாது அவர் வரக்கூடாது என்று சொல்கிற காலம் போய் இந்த பள்ளிக்கு நான் போக மாட்டேன், அந்த பள்ளிக்கு நான் போக மாட்டேன் என்று சொல்கிற ஒரு காலத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். ஆஷுரா தடுத்து நிறுத்தி நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. இப்படித்தான வரலாற்றிலே ஷியா சுன்னத்துடைய பிளவு ஏற்பட்டது. மீண்டும் ஒரு பிளவை நாம் அனுமதிக்க கூடாது. இப்படி பல்வேறு செய்திகளை ஆஷுரா நமக்கு நினைவூட்டுகின்றது. ஆஷுரா சொல்லுகின்ற செய்தியின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்வை இஸ்லாமிய அச்சில் முழுமையாக செயல்படுவதற்கான நாம் பயணம் செய்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவானாக என்று துவா செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ஸிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் கரீமும் பர் ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.